களவு போகுது போராடவா மகனே போராடவா. ஊருக்கு ஒரு துன்பம்னா உரிமை கேட்க யாரும் இல்லை. கோயில் செலவு உடைச்சா கும்பலிகளும் இல்லை. கைலாச மலையப்பாரு களவு போச்சு கண்ணது. பங்களாதேசம் கூட பதி போச்சு நாடதிலே. காந்தாரி பிறந்த தேசம் கையை விட்டு போச்சுதடா. பாரத பூமி பாதி பாகிஸ்தான ஆச்சுதடா. காஷ்மீர திருடி கொள்ள சதி நடக்குது உள்ளுக்குள்ள. கண் முடிச்சு பார்க்கலன்னா கட்டுன துணியும் நமக்கு இல்ல. போராடவாடா மகனே போராடவாடா, நீ பிறந்த மண்ணே களவு போகுது. மன்னர்கள் எழுதி வச்ச மாநிலத்து கோயிலும் சின்ன பயிரெல்லாம் திடீராங்க கட்டி. மன்னர்கள் எழுதி வச்ச மாநிலத்து கோயிலும் சின்ன பயிரெல்லாம் திடீராங்க கட்டி. கோயில அழிச்சவனும் குலத்து பகையானவனும் இந்துவ பழிச்சவனும் இருக்கிறான் மாறு தட்டி. போராடவாடா மகனே கண்ணை தேடி விட்டுருவான். அதற்கான ஆக எதற்கு இந்து நாட காத்திடாரா. ஈழக பகை எதற்கு இந்து நாட்டை காத்திடாரா. இந்துக்கள் சரித்திரத்தில் புது புதுவாய் பூத்திடாரா. இந்துக்கள் சரித்திரத்தில் புது புதுவாய் பூத்திடாரா. போராடவாடா மகனே போராடவாடா, நீ பிறந்த மண்ணே களவு போகுது. போராடவாடா மகனே போராடவாடா, மகனே போராடவாடா, மகனே போராடவாடா. இந்துக்கள் நலனில் மாறா அன்பு. எங்கெல்லாம் இந்துக்களுக்கு அநீதி நிகழ்கின்றதோ அங்கெல்லாம் அக்கினி பிளம்பாக வெளிப்படுபவர் சீறி வரும் சிங்கம். அவர் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தூங்கும் இந்து சமுதாயம் எழுந்து நிற்கும். அவ்வளவு செயற்திறன் மிக்க தலைவர். இந்து முன்னணி வேறு இயக்கத்தின் போர்வாள் மாநில தலைவர் ஸ்ரீமான் காடேஸ்வரா சிங் சுப்பிரமணியன் அவர்களை பேருமையோடு உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் மாநில இணையமைப்பாளர், சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர் ஸ்ரீமான் கே. புதிய சிந்தனை, புதிய ஆற்றல். ஆரம்ப காலத்தில் இருந்தே வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர். அவர் கால்படாத பூமி தமிழகத்தில் இல்லை எனலாம். அத்தகு பெருமை படைத்த மாநில துணைத் தலைவர் டாக்டர் அரசுராஜா அவர்களை அறிமுகம் செய்கின்றனர். வார்த்தைகளால் உலகை வெல்பவர், சிந்தனைகளை அழகாக விதைப்பவர், கேட்பவரின் மனதில் கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலையும் அழகாக
தருபவர். அறிவின் சுடராக, பேச்சின் திறமையாக நம் சிந்தனைக்கு விருந்தளிக்க வந்திருக்கும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பெருந்தகை கா. குற்றாலநாதன் அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். இந்து முன்னணி ஆட்டோ முன்னேற்ற தொழிற்சங்க மாநில இணை பொதுச் செயலாளரும் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினருமாகிய ஸ்ரீமான் பி. சத்தியவேலன்ஜி அவர்களை பெருமையோடு அறிமுகம் செய்கின்றோம். இந்த நிகழ்விற்கு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நெல்லை கோட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஸ்ரீமான் எஸ். தங்கமனோகர்ஜி நெல்லை கோட்ட தலைவர் அவர்களையும், கோட்டத்தினுடைய செயலாளர்கள் ஆர். கே. கண்ணன்ஜி அவர்களையும், எம். ஆறுமுகசாமி அவர்களையும், கா. பிரம்மநாயகம் அவர்களையும் அன்போடு இங்கே அறிமுகம் செய்கின்றோம். சோர்வு அறியா சுறுசுறுப்பு, சொன்னதை செய்யும் செயல் வீரர், எதிர்கால இலக்குகளை நோக்கி நம்மை அழைத்து செய்யும் ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர், பார்ப்பதற்கு ஒரு முகம் செயல் பலமுகம், அதனால்தான் அவருக்கு பெயர் ஆறுமுகம். வழக்கறிஞர் பெருந்தகை வி. எஸ். ஆறுமுகம்ஜி அவர்களை அன்போடு இந்த மேடையிலே அறிமுகம் செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்து முன்னணி மாநில இணை அமைப்பாளர் கே. பொன்னையாஜி அவர்களே, இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் டாக்டர் அரசராஜா அவர்களே, இந்து முன்னணி மாநில செயலாளர் சத்தியவேலன்ஜி அவர்களே, இந்து முன்னணியுடைய குமரி மாவட்ட தலைவர் எஸ். ஆறுமுகம் அவர்களே, நினைப்பதுமே அன்றி வேறொன்றும் அறியாததான் நம்மள மாநில தலைவர், இந்து முன்னணி பேரியக்கத்தின் மாநில தலைவர் பாடேஸ்வரா ஸ்ரீ சுப்பிரமணியன்ஜி அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரண காரியங்கள் என்ன? சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, வழிபாட்டு உரிமையும் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அப்படின்னா நமக்கு சட்டம் எல்லாத்துக்கும் சமம், வழிபாட்டு உரிமையும் எல்லாத்துக்கும் சமம். அப்படிங்கிற பட்சத்துல நாம எதுக்கு இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துல உள்ள அனுமதி இல்லாத கட்டடத்துக்கு வேண்டி நாம போராடுறோம் அப்படிங்கிறத நாம ஒரு கணம் யாருக்கு உணர்த்தணும்? நமக்கு இல்லை, இந்த சுத்தி உள்ள அரசு அதிகாரிகள். ஏன்னா இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது யாரு? ஒரு சின்ன பூட்டு, ஒரு சாவி. இது இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? ஒரு பூட்டு சாவியில முடியக்கூடிய இந்த பிரச்சனைய இத்தனை காவல்துறை வாகனங்கள், இத்தனை காவல் அதிகாரிகள், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், கலெக்டர் அவர்கள் இத்தனை பேர்களும் இதற்காக 15 தினமாக என்ன செய்து இருக்காங்க? சிரமப்பட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவர்களுடைய இயலாமை. அதுதான் அவர்களால முடிஞ்சிருந்தா, ஒரு பூட்டு சாவி வாங்க தெரிஞ்சிருந்தா, அதை அடைச்சிருந்தா இப்படி நமக்கு தேவை உண்டுமா? இது நமக்காக பாதுகாப்பு வளைய வச்சிருக்காங்க. தேவையா? பூட்டு சாவியில முடிய வேண்டியது. இந்த ஒரு சின்ன கட்டடத்துக்கு இவர்கள் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய புனித நீர் எடுப்பதற்காக மண்டைக்காடு கடற்கரை செல்வதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு. அதற்கு நாம தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கடல் யாருக்கப்பா? சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, வழிபாடு எல்லாம் ஒண்ணுக்கு தானே. இந்த வழிபாட்டு முறை எல்லாத்துக்கும் சமம் சொல்லி நீங்க இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் வந்து இருக்கீங்களே, அப்படி எந்த வழிபாட்டுக்கு முறைக்கு நீங்க ஏன் இந்த மாதிரி வரல? அன்னைக்கு நீங்க ஏன் வரல? அந்த மண்டக்காடு
கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணது யாரு? இந்து அறநிலைத்துறை. அந்த இந்து அறநிலைத்துறையில என்ன எழுதியிருந்து? அந்த ப்ரோக்ராம் எழுதியிருந்து காலம்புற 9 மணிக்கு யானை குதிரை பரிவாரங்களோடி என்ன செய்வோம்? மண்டைக்காடு கடற்கரையில போய் புனித நீர் எடுத்துட்டு வருவோம். ஒரு விட தண்ணி தானே. யோசிக்கணும். இந்த கிறிஸ்தவர்கள் கடற்கரையில கடல்ல ஒரு விட தண்ணி எடுக்க விடல. இத்தனை காவல் அதிகாரிகள் இந்த ஒரு 290 சதுரடி இடத்தை பாதுகாக்க வந்திருக்கவே நீங்க வெட்கப்படணும். நாங்க வெட்கப்பட வேண்டாம். நீங்க அசிங்கப்படணும். நாங்க அசிங்கப்பட வேண்டாம். ஒரு பூட்டு சாவியில முடியக்கூடியது. அது மட்டுமா? சரி, அதுதான் இல்ல. மண்டைக்காடு கோயில் திருவிழா நடக்கு. அதுல மண்டைக்காடு கடற்கரையில உள்ள சர்ச்சில ஏலம் விடுதான் 27 லட்சம் ரூபாய். எதுக்கு? மண்டைக்காடு கோயில் திருவிழால கடை வைக்கிறதுக்கு. எங்க குத்தகை ஏலம் விடுதான்? சர்ச்சில 27 லட்சம் ரூபாய் ஏலம் விடுதான். என்னுடைய அம்மா பொண்ணு அவளுக்கு சாப்பாடு. மண்டைக்காடு பௌரியம்மன் உனக்கு சாப்பாடு போடுறா. நாங்க போடுறோம். அந்த 27 லட்சம் வாங்க தெரிஞ்சு ஒரு விட தண்ணி எடுக்க விட தெரியல. போக்கத்து வீடு வீணாக பேசுக. இதுக்காக இவ்வளவு பாதுகாப்பு. சரி, அததான் விடு. அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ல நுழைவாயில் அமைக்கணும். அதற்கு ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனுவை போட்டு எதிர்ப்பு. 10 வருடங்களுக்கு மேலாச்சு. அதுல ஒரு நுழைவாயில் கட்ட முடியல அறநிலைத்துறையினால. ஆனா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்ல வெடி வழிபாடு, இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் விற்பனை செய்வதற்கு வருடத்திற்கு குத்தகையாக 3 கோடி ரூபாய் நீ பெறுகிற. 3 கோடி ரூபாய் பெறுகிற நீ 10 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. ஒரு நுழைவாயில் அமைக்க தெரியல. அதுக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு. இப்ப தெரியுதா ஏன் இந்து முன்னணிகாரங்க இறங்கி களத்துல இறங்கி போராடுறாங்கன்னு? வழிபாடு அனைவருக்கும் சமம். சட்டம் எல்லாருக்கும் சமம். மீறி கட்டணம் கட்ட மாட்டேன் என்று எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதத்தை காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார். மறுபடியும் அவர் சட்டவிரோதமாக கட்டணத்தை கட்ட முற்படும் போது 24/4/2021 அன்று அன்றைய திருவட்டார் ஒன்றிய தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அனைவருக்கும் புகார் மனு கொடுக்கிறார். உடனடியா ஒரு செட்டப். அப்படா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அன்னைக்கே இந்த வட்டாட்சியர் எழுதினாங்க, இது சட்ட விரோத கட்டடம். 2021 இருந்து சீல் வச்சது. 290 ஸ்கொயர் ஃபீட் கேட்ட. அது 2வது வழக்குல போச்சு. அடுத்தது அது 490 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு. எவ்வளவு கள்ளத்தனம் இருந்தா ஆல்ரெடி 290 சதுர அடிக்கு இது சட்டவிரோத கட்டடம்னு உயர் நீதிமன்றத்துல கொடுத்த பிறகு இவங்க உள்ளுக்குள்ள ஒரு கமிட்டியா போட்டு அதை எக்ஸ்டென்ஷன் பேர்ல 490 ஸ்கொயர் ஃபீட்டா மாத்தி, ஏன்னா உயர் நீதிமன்றத்துல வழக்கு சட்டவிரோத கட்டடத்தை தடை செய் தூண்டாதே அமைதியான குமரி மன்னன் மதக்கலவரத்தை தூண்டாதே செய்யாதே அப்பாவி இந்துக்களை மத மாற்றம் செய்யாதே தமிழக அரசே தாவேக அரசே இழுத்து மூடு மாத்தூர் தொட்டி பாலம் அருகில் உள்ள சட்டவிரோத நவக்கூடத்தை இழுத்து மூடு மறைக்காதே வரலாற்று சிறப்பு மிக்க மாத்தூர் தொட்டி பாலம் வரலாற்றை
ஆட்சியை மறக்காதே. சட்டவிரோத கிறிஸ்தவ ஜபக்கூடத்தை தடை செய். பாரத் மாதாக்கு. அடுத்ததாக கண்டன உரையாற்றுவதற்காக இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு ஆர்வம்ஜி இந்தின் இனம் விரை போலும் நீச்சலை நன்றி மறந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் திட்டமாக எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள். குமரன் குடியிருக்கக்கூடிய இடத்துல சர்ச்சுக்கு என்னையா வேலை? தொட்டி பாலத்து பக்கத்துல சர்ச்சு கட்ட வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அதிகாரிகள், அந்த சர்ச்சை மூட மாட்டேன்னு கங்கணம் கட்டி நிற்கக்கூடிய அதிகாரிகள் கேட்கிறேன். அந்த கட்டடத்திற்கு பெர்மிஷன் வாங்கணும். எந்த கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் பெர்மிஷன் வாங்குதில்ல. அந்த கட்டடத்துல வழிபாட்டு தலம்னு நீ பெர்மிஷன் வாங்கியிருந்தா காட்டு. நாங்க இந்த இடத்தை ஆர்ப்பாட்டத்தை விட்டுட்டு போறோம். வழிபாட்டு தலம் கிடையாது. ஜபக்கூடாத பெர்மிஷன் வாங்குறேன். ஆபீஸ் கட்டுறேன், அலுவலகம் கட்டுறேன், பெர்மிஷன் வாங்கி வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு கத்திட்டு இருக்கீங்க. எதுக்காக உட்காந்து கத்திட்டு இருக்கேன்? எந்த அலுவலகத்திலேயாவது, நானும் தமிழ்நாட்டுல பல அலுவலகத்துக்கு போயிருக்கேன், எந்த அலுவலகத்துக்குள்ளேயாவது உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். அதிகாரிகள் கேட்டா நம்ம சொல்லலாம் அது அலுவலகம். எந்த கிறிஸ்தவ ஓட்டு போடுற, எந்த சிறுபான்மையும் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடுற. என் பிள்ளை சொல்லிட்டான், என் பேரன் சொல்லிட்டான், எங்க சித்தம்மா சொல்லிட்டு, செத்து போன பாட்டி கனவுல வந்து சொல்லிச்சு அப்படின்னு விசிலுக்கு போட்டு போட்டா ஏமாறி அத்தனை வேற இந்துக்கள் வேண்டாம். இந்துக்கள் ஓட்டு போட்டுட்டா இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, இந்துக்கள் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. மறக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த கிறிஸ்தவனை ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில கூட உங்களால ஜெயிக்க முடியல. ஆனா ஜெயிச்சு வந்த உடனே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றார், குமரி மக்களின் அடையாளம் மாத்திரம் தொட்டி பாலம், மத வரி கட்டணத்தை வைத்து அசிங்கப்படுத்தாலே அசிங்கப்படுத்தாலே, வேண்டாமே வேண்டாமே, மாத்தூர் தொட்டி பாலத்தில் மதவரி அடையாளம் வேண்டாமே, மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், அலுவலக கட்டணம் வந்து வழிபாட்டு தலமாக மாற்றியதை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே, மாத்தூர் தொட்டி பாலத்தை வரலாற்று சின்னத்தை இழிவுபடுத்தாதே. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் தெளிவா சொல்லியிருக்கு. உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவசரப்பட போவீங்க. அடுத்த விஷயம், நீதிமன்ற உத்தரவு பெருசா, ஊருக்கு ஒன்றுக்கும் உறவாத ஒரு கிறிஸ்தவம் கொடுக்குற பெட்டிஷன் பெருசா. இதுக்கு கல்யாணம் பண்றது அதிகாரி தேவையா? நீதிமன்ற உத்தரவு சொல்லியிருக்கு எடுக்கணும். ஆனா ஒரு சாதாரண ஊர்ல
ஒரு பொறிக்கு சொல்லப்போனா அவன் ஒரு பென்ஷன் கொடுக்குறான். யாருக்கு மதிப்பு யாருக்கு கொடுக்கணும்? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றது. அப்ப நீதிமன்றத்தை மதிக்கல இல்ல, நீதிமன்றத்தை மதிக்காத அதிகாரிகள் உடனே சட்டப்படி அவங்க மேல கேஸ் போடதான் செய்யணும். நீதிமன்ற தீர்ப்ப இந்த நாட்டுடைய நீதிமன்ற தீர்ப்பை அதிகமா மதிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பட்டம் தேவையா? சட்டவிரோத சர்ச்சை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படி நாம சொல்லல, நீதிமன்றம் சொல்லி இருக்குது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படி சொல்லி இந்த ஆர்ப்பாட்டமானது மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. போன அரசாங்கம் சரி, இந்த அரசாங்கம் சரி, இந்த நீதிமன்றத்தை மதிப்பதில்லை. திருப்பரங்குன்றத்தில் மேல தீபம் ஏற்றணும் அப்படி கோர்ட்டு சொல்லி இருந்தது. அத மதிக்காதனால கோர்ட்டினுடைய அவமதிப்பு வழக்கு வந்தது. அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் அவர்களும் ஐபிஎஸ் அதிகாரி கமிஷனர் அவர்களும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாங்க. அதனால அந்த நிலைமை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எஸ்பி இருக்காங்க, நல்ல அதிகாரி கோயம்புத்தூர் இருந்தாங்க, நல்லா விநாயகர் சதுர்த்தியில் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த சர்ச்சையும் கூட நல்லபடியாக கோர்ட்டை தீர்ப்பு நிறைவேற்றுவார்னு நான் அந்த எஸ்பிக்கு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கல நிறைவேற்றுவாரான்னு. அது மாதிரி இங்கே இருக்க ஏசி கூட ஏசியா டிஎஸ்பி அந்த திருப்பூர் பகுதியில் வேலை செஞ்சு வருவான். அவர் அங்கே நல்ல முறையாக தான் நடந்துட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சர்ச்சை அகற்றிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா எவ்வளோ போய் அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவாங்க. இதை ஒரு வாரம் நம்ம 10 நாள் எடுத்துக்கலாம். 10 நாளுக்குள்ள இதை நிறைவேற்றல அப்படின்னா முதல் முறையாக இந்த ஒன்றியத்தில் கடை அடைப்பு நடக்கும். திருவட்டாறு ஒன்றியத்தில் கடை அடைப்பு நடக்கும். அது நிறைவேறல அப்படின்னா மாவட்டம் முழுக்க கடை அடைப்பு நடக்கும். அதுக்கு செவிசாய்க்கிற இந்த அரசாங்கமானது உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கடை அடைப்பு. அதனால இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை உடனடியாக மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும். அப்படி உடனடியாக அதை நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது, இந்த மாவட்டத்துக்கு நல்லது. போன அரசாங்கம் ஒரு சபாநாயகர் இருந்தார். அவரு அவரு ஒரு பெந்தகோஸ்தனுடைய ஒரு சபை கூட்டத்துக்கு போறாரு. அவர் அங்க என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணனாலதான் இந்த அரசாங்கம் ஆட்சி வந்தது. நீங்க 1 மணிக்கு நைட் 2 மணிக்கு வந்து கூப்பிட்டா கூட நான் முதலமைச்சரோட கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்தேன்னு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் பேசினார். இன்னும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் நான் கிறிஸ்துவரா இருப்பதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லி அவர் அப்படின்னு பேசினார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் அதையெல்லாம் மிஞ்சிட்டார். எடுத்துமே பதவியேற்பு விழாவில் பைபிளுடைய வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறார். அதோட என்னாரா கூட கூட்டணி கட்சியில் ஒருத்தர் இருக்கார், மந்திரியா இருக்கார், என்ன பேரு, வன்னியரசு திருமாவளை இயக்கிறார். வன்னியரசு இந்த சபாநாயகர் போய் ஒரு கிறிஸ்தவனுடைய கூட்டத்தில் போய் பேசுறாங்க. உங்களுக்கு தான் நிறைய சலுகை வரணும், நீங்கள்லாம் மௌனமா இருக்கிறீங்க, போராட்டம் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாம் போய் அந்த கிறிஸ்தவ அமைப்பில் போய் தூண்டி விடுறாங்க. எப்படி இந்த அரசாங்கம் இருக்க முடியும்? அந்த சபாநாயகர் சபை நடத்தும் போது இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபை சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுறாரு. எவருக்காவது வெக்கம் மானம் சூடு சொன்ன எத்தனை பேர் அனாதிமுக இருக்கிறான். அந்த பிஜேபி மாதிரி ஒரு எதிர்ப்பு கண்டித்து ஒரு மனு கொடுக்குறாரு.
எவனுமே கேட்கல, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. காரணம், இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால இந்த திமுக அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டு அவனும் சந்தேகம் இல்லை. ஆனா ஒற்றுமை இல்லை. விழிப்புணர்வு வந்திருக்கு, ஒற்றுமை இல்லை. நாம பெரிய முருக பக்தர் மாநாடு நடத்தணும் திருப்பரங்குன்றத்துக்காக. எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. நம்ம நாடு இல்லாமல் வெளிநாடு இருந்தாலும் நம்ம பாராட்டு துணிந்தது. சென்னிமலையில பிரச்சனையாச்சு, அங்கெல்லாம் நிறைய மக்கள் ஒன்று கூடுனாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. வெளிநாட்டு டிவிலாம் வந்து கிராமம் போய் எப்படி இந்துக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு எழுச்சி இருந்திருக்குது அப்படின்றது அவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. இதெல்லாம் இந்துக்களுடைய விழிப்புணர்வை காமிக்கின்றது. ஆனால் ஒற்றுமை இல்லை. அதை நாம் இந்த இடத்துல உருவாக்கணும். வருகின்ற காலம் நம்முடைய இந்துக்களுடைய காலம். ஏற்கனவே நாம் வந்து கடுமையாக 45 ஆண்டு போராட்டத்தினுடைய வெளியில் திமுக அரசாங்கத்தை காணாமல் எவ்வளவுலாம் கொச்சப்படுத்தி பேசின இந்துக்களை. இந்த ராசான ஒருத்தன் இருக்கிறான், அப்புறம் ஒரு ஆள் மஞ்சள் கதையே போச்சு பொன்முடி. எவ்வளோ மோசமாக பேசினாங்க. என்ன சைவம் வைணவம் அப்படின்னு பேசினா, இந்த திருமாவளவன் அந்த உயரமாக இருந்தால் நல்லா இருக்குது, வட்டமாக இருந்தால் நல்லா இருக்குது, இந்த கோயில் அசிங்கமாக இருக்குது, இவங்க எல்லாம் வந்து அங்கே போய் இருந்துட்டு அவன் இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கிறவன் அங்கே வந்து கூட்டணி மாற்றல. அதெல்லாம் ரொம்ப இந்த விஜய் அவர்கள் எப்படி நன்றி சொல்கிறாரா, வாழ்ந்து சொல்கிறாரா, விநாயகர் சதுர்த்தி ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தால் கூட முழுக்க அவருக்கு யோசனை சொல்லக்கூடிய முழுக்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்லாம், முக்கியமான அமைச்சர்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அதனால் அந்த மதத்தை சார்ந்து தான் பூ வரும்பொழுது நாம் கூட அந்த ஆட்சியை அமைக்கும் போது மதசார்பற்ற முறையில் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்க்க போகும்போது நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து இந்த நிலையை மாறுனா நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். ஏன்னா மக்கள்லாம் கொதிச்சுருக்காங்க. தெரியாமல் ஓட்ட போட்டோம். என் பேர் சொல்லிச்சு, பையன் சொன்னான் அப்படி சொல்லி போட்டுட்டு தெரியாமல் போட்டோம். அப்படி நீங்கள் நிறைய வருத்தப்படுறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதனால் இந்த சர்ச்சானது உடனடியாக ஒரு 10 நாட்கள் அகற்றணும். அது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து 3 கட்ட போராட்டம் ஒன்றியம், மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் வரும். அதனால் அதிகாரிகள் வந்து எச்சரிக்கையாக உடனே அகற்றணும் கேட்டுட்டு இந்த மிகப்பெரிய போராட்டம் கலந்துட்டு நான் வந்து பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். எனது மந்திரம் சரிசமானமே எனது மந்திரம். புன்னலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே. என்